வணக்கம். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல் 28வது நாளை கடந்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை எட்டியிருக்கின்ற நிலையில், ஈரானுக்கு எதிராக ஒரு தீர்க்கமான தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக அமெரிக்கா இன்று அறிவித்திருக்கின்றது. ஹெர்முஸ் நீரிணையை வலுக்கட்டாயமாக திறப்பதை உறுதி செய்யும் நோக்கில் வளைகுடாவில் உள்ள ஈரானிய கடற்கரைகள் அல்லது தீவு மீதான தரைவழி படையெடுப்பை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இங்கு எழுகின்ற கேள்வி என்னவென்றால், அதாவது வளைகுடாவில் உள்ள ஈரானிய கடற்கரையையோ அல்லது சில தீவுகளையோ ஆக்கிரமிப்பதில் அமெரிக்கா வெற்றி பெற்றால் அதன் பிறகு என்ன திட்டம், அதாவது பிறகு என்ன என்பதுதான் இங்கே இருக்க கேள்வி. ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவின் நடத்தையை பார்க்கும்போது அது அடுத்து என்ன என்ற கேள்வியை ஒவ்வொரு தடவையும் எங்களிடம் விட்டு செல்கின்றது. அதாவது இந்த கேள்வியை பற்றி ஒருபோதும் அவர்கள் சிந்திப்பதில்லை. இதுவே 2017ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரையிலான ட்ரம்பின் முதலாவது காலகட்டத்தில் போதும், 2025ஆம் ஆண்டு முதல் இன்று வரையுள்ள இரண்டாவது காலகட்டத்தின் போதும் அதே தோல்வியுற்ற போர்களிலும் மோதல்களிலும் அமெரிக்காவை சிக்க வைத்திருப்பது இந்த கேள்விக்கான விடை தெரியாததுதான். ஏனென்றால் அடுத்து என்ன என்ற கேள்வி அமெரிக்காவை சில சிக்கல்களை தீர்க்க கட்டாயப்படுத்தும். அவற்றில் சிலவற்றை இங்கு பார்க்கலாம். அதாவது அந்த தீவுகள் அல்லது கடற்கரையை அவர்கள் என்ன செய்வார்கள்? நிரந்தரமாக ஆக்கிரமிப்பார்களா அல்லது தற்காலிகமாக கைப்பற்றுவார்களா? சொல்லப்போனால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அதாவது தொலைநோக்கு பார்வை இல்லை என்று கூறலாம். ஈரானிய பெருநிலப்பரப்பிலிருந்து வரும் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லாத விமானங்கள் தீவுகளில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ தளவாடங்களையும் வீரர்களையும் எளிதாக தாக்கி அளிக்கும் நிலையில் அவற்றை எவ்வாறு வைத்துக் கொள்வார்கள் என்பதே இங்கிருக்கின்ற பிரதான கேள்வி. தீவுகளை ஆக்கிரமிப்பது ஹெர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு உத்தரவாதம் அளிக்குமா என்றால் அடுத்த அந்த கேள்வியும் இருக்கின்றது. முதலில் பாப் அண்ட் மண்டேவில், அதாவது செங்கடல் பகுதியில் இருக்கின்ற பாப் அண்ட் மண்டேவில் உள்ள எந்த தீவையும் கூதிகள் தங்கள் கட்டுப்பாட்டில், கூதிஸ் அமைப்பு தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவில்லை. ஆனாலும் ஒரு சில ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லாத விமானங்களை கொண்டு அந்த நீரிணையை மூடுவதில் அவர்கள் வெற்றி கண்டிருந்தனர். அமெரிக்கா தனது விமானம் தாங்கி கப்பலை அங்கே நிறுத்தியிருந்தது. ஹூதிஸ் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். பெருமளவான அழிவுகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். இருந்தபோதும் போரில் வெல்லவில்லை. அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலில் இருந்த 3 விமானங்கள், F-18 ரக விமானங்கள் வீழ்ந்து நொறுங்கியதுதான் மிச்சம். அதாவது படையெடுக்கும் படைகள் மீதோ அல்லது அவ்வழியே கடந்து செல்லும் சரக்கு மற்றும் எண்ணெய் கப்பல்கள் மீதோ பாயும் கண்ணிவடிகள் மற்றும் நீர்மூழ்கி குண்டுகளை வைத்து குண்டுகளுக்கு எதிராக அமெரிக்க படையினர் என்ன செய்வார்கள் என்பது இங்கு இருக்கின்ற கேள்வி. அதாவது அமெரிக்கா தற்போது கூறுகின்றது 82வது வான் நகர்வு படையணி மற்றும் கொமாண்டோ படையணி, சீல் எனப்படுகின்ற சிறப்பு படையணி, ஈருடக படையணி என்று 12,000 பேரை இறக்குவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கின்றது. ஆனால் இந்த 12,000 பேரும் ஒரு சிறப்பு நடவடிக்கை படையினர் எப்போதும் லைட் வெப்பன்ஸ் என்று சொல்கிற ஒரு தாக்குதல் துப்பாக்கிகள், தாக்குதல் ஆயுதங்களுடன் தான் வருவார்கள். அவர்கள் ஒரு இடத்தை கைப்பற்றினால் அந்த இடத்தை 36 மணி நேரம் தான் அவர்களால் வைத்திருக்க முடியும். அதுக்கு பிறகு அவர்களுக்கு சாப்பாடு தேவை, தண்ணி தேவை, வெடிமருந்துகள் தேவை, ஆயுதங்கள் தேவை என்று உடனடியாக அவர்கள் ஒரு சிறப்பு நடவடிக்கை மூலம் எதிரியை துவசம் செய்து அந்த இடத்தை கைப்பற்றுவார்கள். ஆனால் அதை பாதுகாக்க வேண்டியது மரபு வழிப்படை தான் அதுக்கு தேவை. அவ்வாறான படையை எங்கு இருந்து எவ்வாறு கொண்டு போவது என்ற பிரச்சனை இருக்கின்றது. ஏனென்றால் கடற்கரையிலிருந்து ஏவப்படும் சில கன்னிவடிகள் அல்லது டோப்பிட்டோக்களை கொண்டு 2 மைல் அகலம் உள்ள கப்பல் போக்குவரத்து நீரிணை பாதையை மூடுவது ஈரானுக்கு மிகவும் எளிதானது.
மேலும் உலகின் படைகள் ஒன்று திரண்டாலும், அதாவது மொத்த உலகத்தின் படைகள் ஒன்று திரண்டால் கூட ஈரான் கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை 100% கட்டுப்படுத்த முடியாது. எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்களுக்கான ஒரு அதாவது எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பாக ஒரு போர்க்கப்பலை அனுப்புவதோ என்பது அதை ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன்களுக்கு மிக எளிதான இலக்காக மாற்றுவதாகத்தான் இருக்குமே தவிர எண்ணெய் கப்பல்களை அவர்கள் பாதுகாக்க முடியாது. அதாவது அவர்கள் ஈரானியர்களுக்கு ஒரு மாபெரும் கடற்படையை இலவசமாக பரிசளிப்பதாகத்தான் முடியும், தாக்கி அழியுங்கள் என்று சொல்லி. அதை அவர்கள் எப்போது வேண்டுமென்றாலும் ஒரு எளிய ஆயுதங்களால் தாக்க முடியும். ஈரானிடம் ஏறத்தாழ 5 வகையான கன்னிவெடிகள் இருக்கின்றன, வெவ்வேறு வகையானவை, வெவ்வேறு அளவுள்ள வெடிமருந்தும் கொண்டவை. ஒருவேளை ஈரான் இந்த தாக்குதலை முறியடித்து, அதாவது அமெரிக்காவின் அல்லது நேச நாட்டு படைகளின் இந்த படையெடுப்பை முறியடித்து அதன் தீவுகளின் ஆக்கிரமிப்பை தடுத்தால் அது தன் எதிரிகளின் பலவீனத்தை பயன்படுத்தி சில அரபு நாடுகளை ஆக்கிரமிக்க ஒரு எதிர்த்தாக்குதலை தொடங்குவதற்கான ஆரம்பமாக இருக்கலாம் என்றும் சிலர் கருதுகின்றனர். ஈரானிய தலைவர்களின் அறிக்கைகள் இதை ஒரு தண்டனை நடவடிக்கையாக சுட்டி காட்டுகின்றன. எனவேதான் இன்று பஹ்ரைன் படையினர் ஈரான் படையினரின் தரையிறக்கத்தை தடுப்பதற்கான ஒத்திகைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது பஹ்ரைன் கடற்கரை பகுதிகள் மற்றும் பஹ்ரைன் சுற்றுப்பகுதிகளில் கவச வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இராணுவம் விமானங்களிலிருந்து தரையிறங்கு நடவடிக்கைகளை செய்கின்றார்கள். அதாவது இந்த தரை தாக்குதல் ஒரு பெருமடப்பில் நடைபெறுமாக இருந்தால் கூதிஸ் சவுதி அரேபியா மீது தாக்குதலை நடத்துவார்கள். ஈராக்கில் உள்ள 1,20,000 படையினர், ஈரான் ஆதரவு படையினர் ஈராக்கில் இருந்து முன்னேறுவார்கள். அதே சமயம் கூதிஸ் அமைப்பினர் ஹிஸ்புல்லாக்கள் லெபனானிலிருந்து இஸ்ரேலை தாக்குவார்கள் என்று கூறப்படுகிறது. கடந்த 15 நாட்களில் லெபனானில் கிட்டத்தட்ட 100 டேங்குகளை ஹிஸ்புல்லாக்கள் தாக்கி அளித்திருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் டிஃபென்ஸ் மேகசின் தெரிவித்திருக்கின்றது. அதாவது இதை அவர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் என்று சொன்னால், மேக்காவா 4 டேங்குகளின் மெசக்க என்று கூறுகிறார்கள். அதாவது இந்த டேங்குகளின் சவக்குழி என்று கூறுகிறார்கள். இதுதான் 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த மிக பெரும், அதாவது 40 ஆண்டுகளில் இஸ்ரேல் சந்தித்த மிக பெரும் இழப்பென்றும் கூறுகிறார்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூறுவது போல ஈரானிய இராணுவம் உண்மையிலேயே பலவீனமானதாகவும் ஒழுங்கற்றதாகவும் இருக்கிறதா என்ற கேள்விகளும் இங்கு இருக்கின்றன. அதாவது அப்படி சொன்ன குழுக்கள், ஆலோசகர்கள் மற்றும் நிபுணர்கள் இருக்கிறார்களா, அல்லது ட்ரம்ப், ஹெசத் மற்றும் நெத்தனியாகு மட்டும்தான் அப்படி சொல்கிறார்களா? இராணுவம் வலிமையாக இருந்தால் அதன் அர்த்தம் என்னவென்றால் அவர்களுக்கு தெரியுமா என்ற கேள்வியும் இருக்கின்றது. அதன் அர்த்தம் படையெடுக்கும் படைகளை முற்றிலும் அழித்து அவர்களை கைப்பற்றுவதாகும். இந்த நிலையில் அமெரிக்கா தனது கைதிகளை விடுவிப்பதற்கும் ஒரு மாபெரும் பிணைப்பணத்தை செலுத்துவதற்கும் ஒரு மிக பெரும் சிக்கலை எதிர்கொள்ளும். அதாவது அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் சொன்னால், இந்த தாக்குதலில் அமெரிக்கா தோல்வியடையுமாக இருந்தால், அமெரிக்க இராணுவம் இறந்து அமெரிக்க படையினர் கைது செய்யப்படுவார்களாக இருந்தால், அதை மீட்பதற்கு அமெரிக்கா கடும் முயற்சியை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அதாவது இந்த முடிவில் உலகம் அமெரிக்காவுடன் இருக்கிறதா அல்லது அதற்கு எதிராக இருக்கிறதா என்ற கேள்விக்கான விடை தெரியும் இந்த போரின் முடிவில். மேலும் ரஷ்யா மற்றும் சீனாவின் நடத்தை ஈரானை ஆதரிக்காது என்பதையும், அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு ஒரு வரலாற்று தோல்வியை ஏற்படுத்துவதற்காக அதன் நிலையை தவறாக பயன்படுத்தாது என்பதையும் இது உறுதி செய்கிறதா? இல்லை. ஏனென்று சொன்னால் ஈரானும் சீனாவும் நிச்சயமாக ஈரானை ஆதரிக்கும். ரஷ்யாவும் சீனாவும் நிச்சயமாக ஈரானை ஆதரிக்கும். ரஷ்யா ஆயுதங்களை காஸ்பியன் கடற்குழால் வழங்கி கொண்டிருக்கிறது. சீனா புலனாய்வு தகவல்களை துல்லியமாக வழங்கி கொண்டிருக்கின்றது.
இன்று வெள்ளிக்கிழமை மீண்டும் சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தில் இருந்த விமானங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் கிட்டத்தட்ட சேட்டலைட் படத்தில் பார்க்கும்போது 10 விமானங்களுக்கு மேல் 15 விமானங்களுக்கு மேல் இருந்தன. 3 விமானங்கள் சேதமடைந்திருக்கின்றன. அதாவது அதே போல் கடந்த 26ஆம் தேதி சுடப்பட்ட F-18 ரக விமானமும் ரஷ்யாவின் S-300 அல்லது டோர் 2 என்ற ஏவுகணையால் சுடப்பட்டதாகவும் இந்த ஏவுகணை புதிதாக ரஷ்யாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது ஈரானிய தீவுகளை ஆக்கிரமிக்கும் போது ட்ரம்ப் மற்றும் நெத்தனியாகு வளைகுடா நாடுகளை பாதுகாப்பார்களா என்ற கேள்வியும் இருக்கின்றது. ஏற்கனவே வளைகுடா நாடுகள் கடுமையான தாக்குதலை எதிர்கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே வளைகுடா நாடுகளின் எண்ணெய் உற்பத்தி கிட்டத்தட்ட 40% குறைவடைந்திருக்கின்றது. இதுவரையில் ஈரான் வளைகுடா நாடுகளின் குடிநீரில் கை வைக்கவில்லை. அதன் மீதும் தாக்குதல் நடத்தினால் அதனை பாதுகாக்கிற திறமை இருக்காண்டால் அதுவும் இல்லை. இறுதியாக வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்களுக்கு தன்னை தற்காத்து கொள்வதில் அமெரிக்கா வெற்றி பெற்றதா? இப்போ வளைகுடாவில் நியூயார்க் டைமின் தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 13 தளங்கள் இருந்தன. அந்த 13 தளங்களும் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கிருந்து அமெரிக்க வீரர்கள் தப்பி ஓடி தளங்களை காலி செய்து விட்டார்கள். அப்படி அதாவது 50,000 படையினர் 13 தளங்களை கைவிட்டு ஓடுவார்களாக இருந்தால் 12,000 கொமாண்டோக்கள் என்னென்று ஒரு தீவில் இறங்கியிருப்பார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. அதே போல் ஒரு விமானம் தாங்கி கப்பலில் கிட்டத்தட்ட 5,000 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். 90 விமானங்கள் இருக்கின்றன. எத்தனையோ டொமஹாக் ஏவுகணைகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த தீவை விட ஒரு விமானம் தாங்கி கப்பல் மிகப்பெரிய ஒரு தளம். அந்த விமானம் தாங்கி கப்பலே பக்கத்தில் நிற்க முடியாமல் தப்பி ஓடி இருக்கின்றது என்றால் இந்த தீவில் இறங்கியவர்கள் எவ்வாறு தீவை அதாவது ஒரு 24 மணி நேரம் தாக்குப்பிடிப்பார்களா என்ற ஒரு கேள்வி இப்போது எழுந்திருக்கின்றது. இந்த கேள்விகள் முக்கியமானவை. அவற்றுக்கு விவாதங்களும் பகுத்தறிவும் சார்ந்த பதில்கள் தேவை. ட்ரம்ப், ஹெசத், மற்றது நெத்தனியாகு ஆகியோர் மத ரீதியான சிந்தனையில் தீவிரமானவர்கள். அவர்களால் பகுத்தறிவு சார்ந்த கேள்விகளை பற்றி கவலைப்பட முடியாது. அப்படியென்றால் அவற்றில் தர்க்கம் இருக்கும் வரை அவை விவாதத்தில் நீடிக்கும். மேலும் பதிலளிக்கப்படாத ஒவ்வொரு கேள்வியும் படையெடுப்பாளர்களின் எதிர்பார்க்கப்படும் தோல்விகளை விளக்கும். அது பெரும்பாலும் ஒரு இறுதி மற்றும் திருப்பு முனையான போராக இருக்கும். அதிலிருந்து ஆக்கிரமிப்பு படைகள் சேதமின்றி வெளிவருவது என்பது மிகவும் கடினமாகவே இருக்கும். இதுதான் இந்த தரையிறக்கத்தின் முடிவாக இருக்கும். இன்றும் UAEயில் அமெரிக்காவின் C-17 குளோப் மாஸ்டர் விமானம் தரையிறங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது படையெடுப்புக்கான தயாரிப்புகளை மேற்கொள்வதாக கூறுகிறார்கள். ஆனால் நிலைமையை பார்க்கும்போது ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒரு ஈரானை ஒரு மிரட்டுவதற்காக பயன்படுத்துகிறாரே தவிர 12,000 படையினரை வைத்துக்கொண்டு படையெடுப்பை மேற்கொள்வது அல்லது ஹார்மூஸை திறப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு ஜோக் மாதிரி, அதாவது ஒரு பகுடி மாதிரி இருக்குமே தவிர அது அதை நாங்கள் சீரியஸாக எடுக்க முடியாதுன்றதுதான் பல படைத்துறை ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கின்றது. நன்றி.